உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக விருச்சிக ராசி குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாமே ஒரு கிரக பெயர்ச்சி அப்படின்னாவே எல்லாம் ஆவலாக எதிர்பார்க்குறீங்கல்ல. ஒவ்வொரு ராசிக்காரனுக்கு நமக்கு என்ன சொல்ல போனால் அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுது, குரு மாறுறாரு, சனி மாறுறாரு, ராகு கேது மாறுறாரு, இதை வச்சு தானே பலன். ஒரு கிரகத்தில் பலன் இல்லைங்கிறது தானே உண்மை. சரி, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சற்று பலகீனம் அப்படின்னா ராசிநாதன் கொஞ்சம் நீச்சத்தில் இருக்கிறாரு. நீச்சத்தில் இருந்தாலும் பாவத்துவமாக இருக்கார். ராசிநாதன் பலகீனம் ஆகும்போது எல்லா விஷயங்களும் கொஞ்சம் குளறுபடியாக தான் நடக்குங்கிறது தான் உண்மை. அப்போ என்னென்ன விஷயங்கள் குளறுபடியாக 2-5 கூடியவர் 8 மறைவது குளறுபடியாக. அப்போ என்ன 2-5ங்கிறது என்ன, அதிர்ஷ்டமும் வருமானமும் இந்த இந்த ராசிக்கு கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்கும். அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்தோடு 8 இந்த 2ஆம் இடத்து அதிபதி 8 மறைவது என்பது திரும்ப 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுதுங்கிறது, 2ஆம் இடத்தை சனி பார்க்குறதுங்கிறது நல்ல அமைப்பு இல்லைங்கிறது தான் இங்கே உண்மை. ஆக 10ஆம் அதிபதி ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 6 மறைகிறது நல்ல அமைப்பு இல்லை. அப்போ தொழிலில் உங்களுக்கு சில தடைகள் இருக்க அமைப்பு ஏற்படுத்தும். இது தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு 25 வயசு 30 வயசு உள்ள வாலிபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன். விருச்சிக ராசியில் இப்போ பருவ வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் முடக்கம் ஏற்படுறது, தொழிலில் வருமான தடை ஏற்படுறது, குடும்பத்தில் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குடும்பமாக இருந்துச்சுன்னா குடும்பத்தில் ஏற்கனவே சண்டை சச்சரவு பிரிவுகள் ஏற்படுற அமைப்பு கண்டிப்பாக இங்கே தொடங்கும். அதனால் நீங்களாம் ரொம்ப கொஞ்சம் குடும்பத்தில் நிதானமாக பேச கற்றுக்குங்க. முதல்ல விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் இப்போ கோபக்காரங்கன்னு நம்ம சொல்லலாம் ஜென்ரலாகவே. அந்த கோபத்தில் ஒரு நியாயம் வேணுமில்ல. அப்போ அந்த நியாயத்தை நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்பாங்கல்ல. நீ பாட்டுக்கு இப்படி வேணுமாலும் பேசினாலும் எப்படி வேணுமாலும் நடந்துக்கிட்டால் பிள்ளைங்களாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும்னு ஒத்துக்குவாங்களா என்ன. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 8 மறைகிறாரு. 8ஆம் இடம்ங்கிறது வெளி மாநிலம், வெளிநாடு, வெளி அமைப்பு அப்படிங்கிறது. அப்போ வெளிநாட்டு அமைப்பில் இப்போ இருக்கக்கூடியவங்க வெளியில் தான் போய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உடையவங்க கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம், அதுக்குண்டான பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் தயார் பண்ணக்கூடிய அமைப்பில் வாலிப வயசில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுவீங்க. 40 வயசில் இருக்கிறவங்க கூட வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இப்போ கொடுத்துரும். வெளிநாடு போய் நீங்கள் சம்பாதிக்கணும். அது வேணுமா இருந்தால் நல்ல பலனை தரும். என்ன 2ஆம் இடத்தை சனி பார்த்து குடும்பத்தை விட்டு விலகிடுன்னு அர்த்தம். 2ஆம் இடத்தை குரு பார்த்துச்சுன்னா தூர இடத்துல போய் சம்பாரித்து குடும்பத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்குங்கிற அர்த்தம். அப்போ குடும்பத்தை விட்டு விலகுறீங்க, நல்ல முறையாக விலகுவீங்க. நல்ல முறையாக என்ன சுப பிரிவுன்னு இதை சொல்கிறோம், சந்தோஷமான பிரிவு. அப்போ பிள்ளைங்க என்ன நினைக்க, அப்பா வெளிநாடு போகிறாரு, சம்பாரித்து நமக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு இல்லையா. வெளிநாட்டு போய் பண்ணுற வருமானம் தான் இன்றைக்கி ஜாஸ்தி. எல்லாம் இளைய தலைமுறையெல்லாம் லைக் பண்ணுறீங்க, விரும்புகிறீங்க. இளைய தலைமுறைகள்லாம் நான் எப்போ வெளிநாட்டுக்கு போவேன், மெயினாக இதுதான். நான் எப்போ வெளிநாடு போவேன், மாதம் 2 லட்சம் 5 லட்சம் சம்பாதிப்பேனா, லட்சம் சம்பாதிப்பேனா, கோடி சம்பாதிப்பேனா. இன்றைக்கி இளைய தலைமுறைகள் எல்லாமே இந்த 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக ஆசையாக இருக்கிறீங்கள. என்ன ஏதோ ஒன்று தான் பதறா போகுது, எல்லாம் போகல. பொதுவாக இன்றைக்கி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலுமே சரி, இன்றைக்கி படித்த இளைஞர்கள், நம்ம நாட்டில் படித்த இளைஞர்கள் அதிகம். எந்த மாநிலத்திலையுமே நம்ம தமிழ்நாட்டு லெவலில் படித்த இளைஞர்கள், படித்த ஆண்கள் பெண்கள் மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்லேயும் கிடையாது. கலாச்சாரத்தின் அடிப்படையில், நாகரிகத்தின் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு டிப்டாப்பாக ஒரு சாதாரணமான கூலி தொழிலாளியாக இருந்தால் கூட அவன் படிச்சுட்டு தான் அந்த கூலி தொழிலாளி வேலை செய்கிறான். அந்த பேண்ட் ஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு அந்த கம்பெனிக்குள்ளே நுழைகிறாங்கிறது தான் உண்மை. ஆக இப்போ 8ஆம் இடத்த குரு தொடர்பு கொள்ள முடியும் போது, ராசிக்கு 8 குரு வரும்போது வெளிநாட்டு அமைப்பு, வெளிநாட்டில் போய் நீங்கள் சம்பாதிப்பீங்க, குழந்தைகளுக்காக சம்பாதிப்பீங்க, வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்து அனுப்புவீங்க. என்ன ஒரு ஏக்கம், மனைவியை பார்க்க முடியல, பிள்ளைங்களை பார்க்க முடியல, தூர இடத்துலேருந்து ஃபோன் மூலியமாகவோ இல்லை தபால் மூலியமாக, ஃபோன் மூலியமாக ஏதோ ஒரு அமைப்பில் அப்படி தான் கான்டாக்ட் வச்சுக்க முடியும். வேறெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஃபோன் கான்டாக்டில் தான் நீங்கள் லைஃப் ஓட்ட முடியும். ஆனால் இருந்தாலும் சிறப்பு இருக்குது. வெளியில் போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு வருமானம் 1 பங்குக்கு 2 பங்கு கூடுதலாக இங்கே வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2 ராசிக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரனோடு இணைஞ்சு நிற்கிறாரு. வீடு கட்டலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. வீடு சில பேருக்கு கட்டலான்னு நினச்சி பாதி வீட்டில் நிற்கும். என்ன வீடு கட்டலான்னு நினச்சிங்க, வீட்டு வேலை ஆரம்பிச்சிங்க, ஆனால் பாதி வீட்டு நிலுவையில் நிற்கிது, வீடே ஆகலை. அதுக்காக தான் வெளிநாடு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, பணத்தை அனுப்புகிறீங்க, வீட்டை கட்டுறீங்க, வீட்டு வேலை தொடங்கும், வீட்டு வேலை ஃபினிஷ் ஆகவும் முடியும். 4ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஒன்று. ஆக 4ஆம் அதிபதி நல்லா தான் இருக்கார். ஆக தாய் வழி சொத்து, தாய் வழியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து, வராத சொத்து, அந்த அமைப்பில் எதிர்பார்க்குறவங்க, அம்மா வீட்டு சொத்து, நமக்கு வர வேண்டிய சொத்து, அதுக்கு சின்ன வழக்கில் இருக்குது, அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு எதிர்பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே தாய் வழி சொத்து கண்டிப்பாக கிடைக்கும். தாய் வழி சொத்து ஏன் அப்படின்னா,
4ஆம் பாவகாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார். 4ஆம் பாவகாதிபதி சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறம் கடகத்தை பாரு அப்படிங்கிறோம். கடகத்தில் செவ்வாய் இருந்தாலும் அது மாதக்கணக்கில் நிற்கிறது, மாசக்கணக்கு தானே. அதனால் அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கடகம் நல்லா இருக்குது, 4ஆம் அதிபதி நல்லா இருக்கார், சந்திரன் நல்லா இருக்கார். இது 3 நல்லா இருந்துச்சுன்னா உனக்கு தாய்வழி சொத்து கிடைக்கும். தாய்வழி சொத்து மூலிமா நீ வாங்கி ஒரு வேலையில் சேர்கிறதோ வீடு கட்டுறதோ திடீர் பணம் வருவானு சொல்கிறேன் இதை. அதனால தான் 8ஆம் இடம் குரு பார்த்து 2ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவு. இந்த திடீர் பண வரவெல்லாம் வாங்கி செட்டில் பண்ணி வீட்டுலாம் கட்டி நீங்கள் கட்ட சொல்லிவிட்டு இங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அச்சிவாரம் போட்டுவிட்டு கிளம்பிடுவீங்க வெளிநாடு. அப்போ அம்மா வழி சொத்து திடீர் பண வரவு, தகப்பன் வழி சொத்து திடீர் பண வரவு. ஒரு நிலம் இவ்வளோ நாள் சிக்கல்லையே இருந்தது, அந்த நிலம் மீட்கவே முடியல, இப்போ மீட்டு அந்த நிலத்தை விற்று அதை வேறு இடத்துல புதுசாக நிலம் வாங்குற அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும். நல்ல இடத்துல நீர் உள்ள இடத்துல உங்களுக்கு நிலம் அமையும், வீடும் அமையும். என்ன இத்தனையும் அமையுதில்லை, அதை எல்லாமே அந்த 8ஆம் இடத்து குரு தான் இங்கே செய்கிறார். 8ஆம் இடத்து குரு செய்கிறார். என்ன விருச்சிகத்துக்கு 5ல் சனி, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது, குரு வீட்டில் இருப்பது சிறப்பான அமைப்பு தான். குருவும் நல்ல இடத்துல தான் இருக்கார். உங்களுக்கு கெட்ட இடம்னா அங்கே சொல்கிறதுக்கு இல்லை. அவர் பகை வீடாக இருந்தாலும் சரி, 8ஆம் இடம்ங்கிறது சுபத்துவம் அப்படிங்கிறதுனால 8ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 8ஆம் இடம் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை கொடுக்கும். என்ன 8ஆம் இடம் திடீர் பணவரமாக கொடுக்கும். அது திடீர் பணவரம்னு தான் நான் சொல்கிறது. ஒன்று பூர்வீக சொத்து கிடைக்கும், இல்லைன்னா தாய் வழி சொத்து கிடைக்கும், இல்லைன்னா லாட்ரி சீட்டை பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்பில் நீங்கள் பணத்தை சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. கல்யாணம் என்ன பண்ணுறது, அந்த வயசில் நடக்கணும் இல்லை. இந்த பெண்கள் விஷயத்தில் இந்த ராசிக்காரங்க ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி கல்யாணம் தடையாகி டைவர்ஸ் ஆன பிள்ளைங்களாக இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையும். இப்போது ஏற்கனவே கல்யாணமாகாத திருமண தடையிலேருந்து இந்த பெண் பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஆனால் என்னென்ன சனிராக சுக்கிரன் இணைவில் இருக்கும்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு மாதம் ஏன் மார்ச் மே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கல்யாண விஷயத்தை நீங்கள் பேசலாம். கல்யாண விஷயத்தை பற்றி நீங்கள் தொடரலாம். விருச்சிக ராசிக்காரன்னு ஜூன் மாதம் வரைக்கும் திருமண விஷயத்தை மட்டும் கையில் எடுக்காதீங்க. யார் கேட்டியாவது பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ லேவாதாவோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்காதீங்க. இதுலேயும் கொஞ்சம் சிக்கல் வந்துடும். கொடுக்கல் வாங்க லேவாதாவோ சிக்கல் தான் வரும். மற்றபடி நீங்கள் பொருளை வாங்குறது, சேர்த்துறது, சொத்து வாங்குறது, அசட்டாக மாற்றுறது, நகை எடுக்கிறது, வாங்கணும் வாங்குறது இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு வீணடிக்கப்படாது, பணம் வேஸ்ட் ஆகாது, வீணாகாது. இது எல்லாமே என்ன பண்ணும், 5ல் இருக்கிற சனி அப்படிங்கிறதுனால 5ஆம் இடமும் 4ஆம் இடமும் இணையிற ஒரு காரணத்தினால 4ஆம் இடம் குடியிருப்பு, 4ஆம் இடம் வீடு, 4ஆம் இடம் வாகனம். அப்போ வாகனத்தில் ஏதாவது ஒரு வண்டி பொருளுக்கெல்லாம் வச்சுட்டு போயிடுவீங்க, பணத்தை வச்சுட்டு போயிடுவீங்க, பணம் காணாமல் போயிடும். இந்த அமைப்பு ஒன்றும் வீட்லேயே பொருளோ பணமோ திருடு போகிற அமைப்புலாம் வந்துடுங்க. அது எல்லாமே இந்த களவு திருடு அப்படிங்கிறது எடுக்கிறதே ஜோசியத்தில் ராகு தான். மன அழுத்தம்னு வர்றது ஜோசியத்தில் ராகு தான். ஏன்னா 4ஆம் அதிபதியோடு ராகு இணைகிறார், சுக்கிரனோடு ராகு சனி இணைகிறார். இந்த இணைவுலனால தான் இந்த ஆடம்பர பொருள்னு சொல்லக்கூடிய ஆடம்பர பொருள் சேதமாகிறதும், கலைப்பொருள்னு சொல்லக்கூடிய நகை நட்டுங்க, தங்கம் போன்ற நகையில் இருக்கக்கூடிய இது நம்ம கையை விட்டு இது பண்ணுறதும் சில பேருக்கு வேறு மாதிரி அந்த இது பண்ணும். அதாவது கொண்டு போய் பேங்க்கில் வைக்கிறது அந்த அமைப்பு பண்ணும். மொத்தத்தில் நகை நம்ம கையில் இல்லாமல் பண்ணணும், பேங்க்கில் வச்சா அது சந்தோஷம். ஆனால் பொருளே திருட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அது கஷ்டம். ஏன்னா களவுக்கும் திருட்டுக்கும் சொந்தக்கார கிரகமே சனிராகவும் தான். அவர் இணைஞ்சிட்டார் சுக்கிரனோட. கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். ஆக மொத்தத்தில் கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கறது எப்போ கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு, 8ஆம் இடத்துல வருமானத்தை அந்த ஒட்டுமொத்த வருமானத்தை எங்கேயாவது விட்டு ஏமாந்துடுறோம் பாரு, அப்போ தான் மனுஷனுக்கு மன அழுத்தத்தை தாங்க முடியாது. ஒருத்தன் 10 பவுன் தொலைச்சிவிட்டான் அப்படின்னா மன அழுத்தம் தான். 10 பவுனுடைய விலை என்ன இன்றைக்கி? 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா போடணும் இல்லை. 6 லட்ச ரூபா தொலைச்சிட்டு வந்தால் எவனா சோறு சாப்பிட முடியுமா, நிம்மதியாக தூங்க முடியுமா, செய்ய முடியுமா? நிறைய பேருக்கு இந்த அமைப்பு அதுதான் மறதின்னு சொல்கிறேன். மறதியை கொடுக்கக்கூடியவர், ஞாபக சக்தி இழக்கிறவர் யார்? சனிராகம் தான். சனிராக 5ல் இருக்கும்போது அவ்வளோ சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காத நீ இப்போது உழைப்பை எதிர்பாரு, வருமானத்தை எதிர்பாரு. அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன? லாட்ரி சீட்டுக்கோ பங்கு சந்தைக்கோ ஷேர் மார்க்கெட்டுக்கோ கேரளாவில் கிடைக்கிது அப்படி இப்படின்லாம் அந்த எண்ணத்திலலாம் போகாது. அதெல்லாம் பணம் போயிட்டே தான் இருக்கும் பணம். அப்போ நீங்களும் நிம்மதியாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படின்னாவே உங்களுக்கு உழைப்பு தான் மிக முக்கியம். ஆக 8ஆம் இடத்து குரு பார்க்குறவங்க வெளிநாடு போவோம், வெளிநாட்டிலேருந்து சம்பாதிப்பான். மருத்துவத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி உயர்நிலை ஆப்ரேஷன் போன்ற டாக்டர் MS வரைக்கும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கலாம். இது எல்லாமே உயர்நிலை அமைப்பு. பதவி உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ வேலையில் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரியாக இருக்கிறவங்க அவங்ககிட்ட கண்டால் பயப்படுவான். ஏன்னா இந்த ராசியினுடைய அமைப்பு அது. அவன் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு உனக்கு அடிமையாக இருப்பான். இந்த அமைப்பெல்லாம்
அரசு துறையில் இருக்கிறவனும் சரி, தனியார் துறையில் இருக்கிறவனும் சரி, உனக்கு தெரிஞ்சு அவன் தப்பு பண்ணி அவன் மாட்டிக்குவான். அதை வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்கு உன் தெய்வம் அவனுக்கு தேவைப்பட்டுருக்கும். இப்படியெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலையுமே ஒரு அனுகூலமான அமைப்பு, ஒரு நல்ல சந்தோஷப்படுற அமைப்பு தான் கண்டிப்பாக நடக்கும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.